அரசியலை தனது தொழிலாக செய்கின்ற ஒருவராக அல்லது 20 வருட காலம் பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்தவராக இருக்கின்ற காரணத்தால் அதற்கு எதிரானவர்களாக கருதப்படுகின்றவர்களால் இவ்வாறான இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தாங்கள் இந்த தொகுதியில் 80% வெல்ல வைத்த நபருக்கு தாவர் உள்ளூர் ஆளாக இருப்பதால் அவர் மீது கொண்டிருந்த ஆளுமை மற்றும் அவரது செயற்பாடுகள் குறித்து தாங்கள் அறிந்திருந்தபடியால் அவருக்கு வாக்களித்திருந்தோம். ஆனால் அந்த தொகுதியில் அவர் அவ்வாறு உடனடியாக விட்டு விலகி இவ்வாறாக ஒருவரை கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது போன்று நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் வாக்களித்தது ஒரு கட்சிக்காக அல்ல, நாங்கள் எங்களுடைய உள்ளூர் நபர் ஒருவரை தெரிவு செய்ய பொழுது அவர் அங்கே இருந்து அகற்றப்படுகின்ற பொழுது எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவதாக தாங்கள் நினைப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து தனது பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் முதல் நடைபெற்ற உத்தியோகபூர்வ தேர்தலில் தோல்வியுற்று மீண்டும் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காக அவர் அதிக அளவில் வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியை தேர்வு செய்த பொழுது அங்கே உள்ள மக்கள் மத்தியில் அது அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது அல்லது ஏன் இவர் வேறு ஒரு தொகுதியை தேர்வு செய்திருக்க கூடாது, உண்மையிலேயே வெல்லுகின்ற தன்மை உள்ளவராக இருந்தால் என்று இங்கே இருக்கிற விடயம் என்னவென்றால் இவருடைய தலைமைத்துவத்தின் மீதான நம்பிக்கை என்பது இழக்கப்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் இதற்காக அதிக பெரும்பான்மை பெற்ற தொகுதியை நோக்கி ஒரு தலைவர் தன்னால் வெல்ல முடியும் என்று கருதுவாராக இருந்தால் செல்ல வேண்டும். கனடாவின் சரித்திரத்தில் மிக நீண்ட வாக்குப்பட்டியலாக வந்துவிட்டது. இன்னும் இருக்கின்ற 7 நாட்களுக்குள் எத்தனை பேர் போட்டியிட போகின்றார்களோ தெரியாது. அது இன்னும் மேலதிகமான ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். 80 விழுக்காடு அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக இது இருப்பதனால் அதனை நம்பி செல்கின்ற பியர் பொலிவே அவர்களுக்கு சில வேளைகளில் சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றி பெறலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால் மத்திய கிழக்கு ஆல்பர்டாவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதில் போட்டியிடுகின்ற பியர் பொலிவருக்கு எதிராக பல சர்ச்சைகள் மட்டுமல்ல எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கின்றன. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. மத்திய கிழக்கு ஆல்பர்டாவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். இதுல பலர் பியர் பொலிவருக்கு எதிராகவும் பல சர்ச்சைகளையும் உருவாக்கி வருகின்றார்கள். இவருக்கு எந்த சூழ்நிலையும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது இந்த எதிர்ப்புகள் கிளம்புவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இது 2 விதமாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். முதலாவது விதமாக, அதாவது இவருக்கு முதல்ல ஏற்கனவே இவர் போட்டியிட்ட பொழுது கூட தொகுதியில் கூட பலரும் போட்டியில் இறங்கியிருந்தார்கள். இவர் அதாவது அரசியலை தனது தொழிலாக செய்கின்ற ஒருவராக அல்லது 20 வருட காலம் பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்தவராக இருக்கின்ற காரணத்தால் அதற்கு எதிரானவர்களாக கருதப்படுகின்றவர்களால் இவ்வாறான இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதே இந்த லோங்கஸ்ட் பேலட் கமிட்டி என்கின்ற ஒரு அமைப்பு கூட பல வேட்பாளர்களை போட வேண்டும் என்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றது என்பது உண்மை. மறுபக்கமாக இந்த உள்ளூர் மக்களிடையே பலரும் வேட்பாளராக நிற்கின்றார்கள். அவர்கள் நிற்பதற்கான காரணங்களை அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்து வருகின்றார்கள். இதில் அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் என்னவென்றால் தாங்கள் இந்த தொகுதியில் 80% வெல்ல வைத்த நபருக்கு தாவர் உள்ளூர் ஆளாக இருப்பதால் அவர் மீது கொண்டிருந்த ஆளுமை மற்றும் அவரது செயற்பாடுகள் குறித்து தாங்கள் அறிந்திருந்தபடியால் அவருக்கு வாக்களித்திருந்தோம். ஆனால் அந்த தொகுதியில் அவர் அவ்வாறு உடனடியாக விட்டு விலகி இவ்வாறாக ஒருவரை கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது போன்று நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் வாக்களித்தது ஒரு கட்சிக்காக அல்ல, நாங்கள் எங்களுடைய உள்ளூர் நபர் ஒருவரை தெரிவு செய்ய பொழுது அவர் அங்கே இருந்து அகற்றப்படுகின்ற பொழுது எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவதாக தாங்கள் நினைப்பதாக கூறியிருக்கின்றார்கள்.
இங்கே எடுத்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இவ்வாறு போட்டியிடுபவர்கள் தாங்களும் கூட வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உடையவர்களாக வீட்டிற்கு வீடு சென்று பிரச்சாரங்களை செய்கின்ற தன்மை என்பது அங்கே காணப்படுகின்றது. அதன் பொழுது தங்களுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்படுவதான செய்திகளையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் பதிவு செய்த செய்திகளின்படி. இது இங்கே ஒரு இரண்டு, அதாவது வந்து நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இரண்டு பரிமாணங்களில் இது பார்க்கப்பட்டிருந்தாலும், இங்குள்ள உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு கட்சியின் தலைவராக இருந்து தனது பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் முதல் நடைபெற்ற உத்தியோகபூர்வ தேர்தலில் தோல்வியுற்று மீண்டும் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்காக அவர் அதிக அளவில் வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியை தேர்வு செய்த பொழுது அங்கே உள்ள மக்கள் மத்தியில் அது அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது, அல்லது ஏன் இவர் வேறு ஒரு தொகுதியை தேர்வு செய்திருக்க கூடாது, உண்மையிலேயே வெல்லுகின்ற தன்மை உள்ளவராக இருந்தால் என்று. இங்கே இருக்கிற விடயம் என்னவென்றால், இவருடைய தலைமைத்துவத்தின் மீதான நம்பிக்கை என்பது இழக்கப்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், இதற்காக அதிக பெரும்பான்மை பெற்ற தொகுதியை நோக்கி ஒரு தலைவர் தன்னால் வெல்ல முடியும் என்று கருதுவாராக இருந்தால் செல்ல வேண்டும். ஏன் வேறு ஒரு தொகுதியை தெரிவு செய்திருக்க கூடாது என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. அதேவேளை அங்கே உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆதரவாளர்கள் கூட அவர் வந்து போட்டியிடுவதில் என்ன தவறு இருக்கின்றது போன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்புகின்றார்கள். எனவே கனடாவின் வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவையாக தேர்தல் அந்த வேட்பாளர் மனு தாக்கல் செய்யப்படுவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கின்றது. அடுத்த திங்கட்கிழமை தான் அது முடிய இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்று வரையில் 138 வேட்பாளர்கள் தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 140 பேர் என்று சொல்லலாம் என்றால் அந்த பதிவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுதே அது கனடாவின் சரித்திரத்தில் மிக நீண்ட வாக்குப்பட்டியலாக வந்துவிட்டது. இன்னும் இருக்கின்ற 7 நாட்களுக்குள் எத்தனை பேர் போட்டியிட போகின்றார்களோ தெரியாது. அது இன்னும் மேலதிகமான ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். இந்த தேர்தலில் முக்கியமாக நாங்கள் கருத வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு நபருக்கு எதிரான அதிகூடிய தாக்குதலாகவோ அல்லது ஒரு நபர் மீதான வன்மம் அல்லது அவருடைய நடவடிக்கைகள் மீதான காழ்ப்புணர்வு போன்றவற்றிற்காக நடைபெறும் தாக்குதலாகவோ அன்றி, உள்ளூர் மக்கள் கூட தங்களுடைய உரிமைகள் இழக்கப்பட்டதா, தாங்கள் அவருக்கு கொடுத்த ஒரு வாக்கை அந்த முதல் வெற்றி பெற்ற நபர் வீணடித்து விட்டார் என்கின்ற ஒரு பாணியிலான உரிமை போராட்டம் ஒன்றில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது மிகவும் ஒரு கவலை தரும் விடயம் என்றுதான் கூற வேண்டும். அப்படி என்றால் அவர் அந்த தொகுதியிலும் கூட வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படி சொல்ல வாரீர்களா? அப்படி இல்லை. நிச்சயமாக வெற்றி என்பது 80% சில வேளைகளில் ஆம் என்று கூற வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இந்த போட்டியிடுகின்றவர்கள் வலதுசாரி சார்ந்தவர்கள், அதே பாணியை உடையவர்கள், கன்சர்வேட்டிவ் தன்மையை உடையவர்கள். எனவே கன்சர்வேட்டிவ் வாக்குகளை பிரிப்பதற்குரிய தன்மை என்பது அங்கே பலப்படுத்தப்பட போகிறது. எவ்வாறு பிரிபடும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு அந்த தொகுதியில் ஒரு பிரதேசத்தை சார்ந்தவர், உங்களுக்கு என ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் இருப்பார்கள், அல்லது நீங்கள் அந்த உங்கள் குறிப்பிட்ட பகுதியில் தீவிரமான பிரச்சாரங்கள் ஈடுபடுவீர்கள். அவ்வாறாக பலரும் ஈடுபடும் பொழுது வாக்குகள் என்பன பிளவுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் ஏனைய கட்சிகள், லிபரல் கட்சியின் வேட்பாளராக இருப்பவரோ அல்லது இந்த சுயேட்சைகளில் சில வேளைகளில் பிரபல்யமாக இருப்பவரோ அல்லது புதிய ஜன கட்சியின் வேட்பாளராக இருப்பவரோ சில வேளைகளில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்த பொழுதிலும் இந்த 80 விழுக்காடு அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக இது இருப்பதனால் அதனை நம்பி செல்கின்ற பியர் பொலிவியர் அவர்களுக்கு சில வேளைகளில் சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றி பெறலாம். அவ்வாறு சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றி வந்தால் அவருடைய தலைமை பதவியில் இருந்து அவரை விலகுமாறு அந்த அவருக்குரிய அழுத்தங்கள் மேலும் அதிகரிக்கும். அந்த அழுத்தங்களை இப்பொழுதே பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சந்திக்கின்ற புகைப்படங்களிலே தாங்கள் இந்த விடயங்களை கதைத்தோம் என்கின்ற பொழுது பியர் பொலிவியர் பற்றியும் கதைத்தோம் என்கின்ற செய்திகளை பகிர்கின்றார்கள். இது அவர் அந்த அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்கின்ற அவருடைய கனவின் மீதான ஒரு கற்பிதமாக மாறிவிடக்கூடிய சாத்தியக்கூறை இந்த போட்டி ஏற்படுத்தி நிற்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி.
எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.